ஒதுங்கியிருக்கின்ற ஒரு நல்வாழ்வு. மத்திய அரசு அல்லது ஒன்றிய அரசு மாணவர்களுக்கு எதிராக கட்டமைத்திருக்கின்ற இந்த மாபெரும் ஒரு காட்டுமிராண்டித்தனத்தை கண்டித்து மட்டுமல்லாமல் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படை கோரிக்கையை முன்வைத்து பிரதானை ரிசைன் செய்ய வைக்க வேண்டும் என்றும் நடத்துகின்ற போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் ஆதரிக்கிறது. தொடர்ந்து அதை வரவேற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மாணவர்கள் இன்றைக்கு டெல்லியிலே செய்து கொண்டிருக்கின்ற போராட்டம் இந்தியாவின் மனசாட்சி இன்றைக்கு முழுக்கி உசுப்பி இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்ற எதேச்சதிகாரத்தை கொண்டு வந்திருக்கின்றது. உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்தியாவை உற்று பார்க்கின்ற ஒரு நிலைமையை எதிர்கட்சியில் கூட செய்ய முடியாத நிலையில் மாணவர்களாகிய நீங்கள் சாதித்திருக்கின்றீர்கள் என்பதுதான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. மாணவர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். மக்களுடைய மனசாட்சி மட்டுமல்ல, உலகத்தின் மனசாட்சியை அவர்களால் உசுப்பி நீதியின் பக்கம் நின்று போராடக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தவர்கள் தான் மாணவர்கள் என்பதை இந்த போராட்டம் நமக்கு நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றது. எவ்வளவுதான் இந்த மோடி அரசாங்கம் மாணவர்களை அடித்தாலும் உதைத்தாலும் தனது துணை ராணுவத்தை வைத்து பலமாக தாக்கினாலும் கூட நெஞ்சுரத்தோடும் வீரத்தோடும் அவர்கள் ஒவ்வொருவரும் எதிர்கொள்ளக்கூடிய இந்த நிகழ்வு வரலாற்றில் எப்பொழுதும் நிகழ்ந்திராத ஒரு நிகழ்வு. நாடாளுமன்றத்தை பல பேர் முற்றுகையிட முயற்சி செய்து தோற்றிருக்கின்றார்கள். ஆனால் முதன்முறையாக இந்திய வரலாற்றிலே நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டதன் மூலமாக மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். கங்கனா ராவத் அவர்கள் சொன்னது போல நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளே எம்பிகள் எல்லாம் பயத்தோடு நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னார் என்றால் அதற்கு காரணம் மாணவர்களுடைய நெஞ்சு உறுதியும் அவருடைய தைரியமும் எதேச்சதிகார ஆட்சியாளர்களை இன்றைக்கு நிலைகுலைய வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் நேர்மையாக நடத்துகின்ற அரசாக அவர்கள் இருந்திருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? மாணவர்களுடைய கோரிக்கையை நேரடியாக முன்வந்து பிரதமர் அவர்கள் கேட்டிருக்க வேண்டும், அல்லது உள்துறை அமைச்சர் அவர்கள் கேட்டிருக்க வேண்டும். இவர்கள் இருவருமே போய் எங்கிருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. நாட்டிலே இருக்கின்றார்களா அல்லது வெளிநாட்டிலே எங்காவது தப்பி ஓடி இருக்கின்றார்களா என்கின்ற ஒரு சந்தேகம் இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு வந்திருக்கிறது. இப்படி ஒரு நிலையை மாணவர்கள் தான் உருவாக்கி இருக்கின்றார்கள். பெரிய கட்சிகளோ பெரிய இயக்கங்களோ செய்வதற்கு கூட தயங்கிய ஒரு செயலை மாணவர்கள் தங்களது முதல் தீப்பந்தத்தின் மூலமாக இன்றைக்கு பற்ற வைத்திருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற போது இன்றைய மாணவர்கள் மீதும் இளைஞர்கள் மீதும் உள்ளபடியே ஒரு மிகுந்த நம்பிக்கை வருகிறது. எதிர்காலம் அவர்களது கைகளிலே மிக சிறப்பாக ஒப்படைக்கப்படுகிறது. அவர்கள் தான் இனிமேல் இந்தியாவையும் வழிநடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை வருகிறது. ஓய்ந்து போயிருக்கக்கூடிய வயதானவர்கள் அரசியலில் இருந்து ஒதுக்கிக் கொள்ளட்டும். உங்களை போன்ற இளைஞர்கள் அரசியலில் பங்கெடுத்து நீதியின் பக்கம் நின்று எதேச்சதிகாரத்தை வென்று நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன்.